பொள்ளாச்சி அருகே மனைவியை கொன்று சாக்கில் கட்டி கிணற்றில் வீசிவிட்டு மனைவியை காணவில்லை என நாடகமாடிய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றம் அம்பலமானது. பொள்ளாச்சி அடுத்த ஆர் பொன்னாபுரம் பகுதியில் வசித்து வருபவர் 32 வயதான கூலி தொழிலாளி சக்திவேல். இவருக்கும் கௌசல்யா என்பவருக்கும் 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று 7 வயதில் ஒரு மகள் உள்ளார். இந்நிலையில் ஜூலை 26ஆம் தேதி கௌசல்யாவை காணவில்லை என்று அவரது குடும்பத்தினருக்கு சக்திவேல் தகவல் தெரிவித்துள்ளார். உறவினர்களுடன் சேர்ந்து சக்திவேலும் மனைவியை தேடியுள்ளார். எங்கு தேடியும் கௌசல்யா கிடைக்காததால் ஒரு வாரம் கழித்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி பொள்ளாச்சி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்ற போலீசார் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்தனர். விசாரணையில் சக்திவேலுவுக்கும் அவரது மனைவி கௌசல்யாவிற்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டது தெரிய வந்தது. சக்திவேலின் மகளிடம் விசாரித்த போது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து சக்திவேலை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தனக்கு எதுவும் தெரியாது என்று முதலில் தெரிவித்துள்ளார். பின்னர் போலீசார் தங்களது பாணியில் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் கூலி வேலை செய்து வருவதால் சக்திவேலுடன் கௌசல்யா அடிக்கடி சண்டை போட்டுள்ளார். மேலும் கௌசல்யாவிற்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருந்துள்ளனர். அவர்களுடன் இரவில் அடிக்கடி வெளியில் செல்வதை அவர் வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். மகளை தனியாக வீட்டில் விட்டுவிட்டு வெளியில் செல்வது தொடர்பாக கௌசல்யாவிற்கும் சக்திவேலுவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஜூலை 26ஆம் தேதி வழக்கம் போல இரவில் வெளியில் சென்றுவிட்டு வந்த கௌசல்யாவை சக்திவேல் கடுமையாக திட்டி கண்டித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த கௌசல்யா சக்திவேலை கையில் கிடைத்த பொருட்களை எடுத்து தாக்கியுள்ளார். அடி தாங்க முடியாமல் வீட்டை விட்டு சக்திவேல் வெளியில் ஓடியுள்ளார். அப்போது வீட்டு வாசலில் கிடந்த கட்டையை எடுத்து சக்திவேல் வீசியுள்ளார். அது கௌசல்யாவின் தலையில் பட்டு இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இதற்கு மேல் உயிரோடு விடக்கூடாது என்று கருதிய சக்திவேல் கௌசல்யாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் சாக்கு மூட்டையில் உடலை கட்டி அருகில் உள்ள முற்காடுகள் நிறைந்த பகுதிக்கு கொண்டு சென்று அங்குள்ள பாழடைந்த கிணற்றில் வீசிவிட்டு திரும்பியது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து சக்திவேலை பாலடைந்த கிணற்று பகுதிக்கு கூட்டி சென்று கௌசல்யா உடலை போலீசார் கைப்பற்றினர். பிறகு உடலை பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சந்தேகத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு 1 மாதமாக நாடகமாடிய கணவர் சக்திவேலை போலீசார் கைது செய்தனர். சந்தேகத்தில் மனைவியை கொலை செய்த கணவர் சிறைக்கு சென்ற நிலையில் 7 வயது பெண் குழந்தை ஆதரவற்று நிற்கிறது.